உறவுகளே, உங்களுக்காக இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் செய்யலான்னு இருக்கேங்க. வெண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. கழுவிட்டு ஈரம் போக கொஞ்சம் தொடச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு வெண்டைக்காயோட மேல் பகுதியவும் அடியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேல் பகுதி அடிப்பகுதி கட் பண்ணி முடிச்ச உடனே வெண்டைக்காயை கொஞ்சம் ஒரு காய் ரெண்டா கட் பண்ணா கூட போதுங்க. சாம்பாருக்கு தானே, அதனால ரெண்டாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெண்டைக்காயா இருக்கிறதுனால, பெருசா இருந்ததுன்னா நீங்க 3 பாகமா கூட கட் பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்துட்டு அதுல பாசிப்பருப்பு கொஞ்சமும் ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளருக்கு துவரம் பருப்பு நான் கையில் எடுத்து போடுறேன். அதனால ஒரு பிடி பாசிப்பருப்பு, ஒரு 2.5 பிடி துவரம் பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து 2 பருப்பையும் சேர்த்து அதில் குக்கரில் எடுத்துக்கணுங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கணும். இதை நல்லா கழுவி எடுத்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணுங்க. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து, இதில் மஞ்சள் தூள் சேர்த்தாச்சுங்க. இப்போது இது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய், கொஞ்சம் நல்லெண்ணெய் ரெண்டையும் சேர்த்துக்கணுங்க. இது கூட பூண்டு 4 பல்லு சேர்த்துக்கணுங்க. இப்போ குக்கரை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பருப்பு வேகிற நேரம் வேக வச்சு எடுத்துக்கணும். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீட்டாக கீறி வச்சுருக்கேங்க. தக்காளி ஒரு 2 இல்லைன்னா 3 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட வெண்டைக்காய் கட் பண்ணது எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு புளி இந்த அளவுக்கு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா இப்படி பிரித்து கொட்டை இல்லாமல் எடுத்து ஊற போட்டு வைக்கணுங்க. இந்த புளி தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கரெக்டாகவே இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது கூட கழுவி எடுத்து வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கணுங்க. இது கூட தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இந்த கலவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணுங்க. கையால் பிசைஞ்சு விடுங்க. கடாயில் ஆயில் போட்டு கொஞ்சம் சூடானவுடனே வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் குக்கர் சூடானவுடனே அதில் நம்ம கலந்து வச்ச அந்த வெங்காயம் தக்காளியை சேர்த்துடணுங்க. சேர்த்து நல்லா கிளறி விடணும். இது கூட வதக்கின வெண்டைக்காயை சேர்த்துடணும். அதையும் கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணுங்க. குக்கரில் வெந்த வெண்டைக்காய், அந்த வெங்காயம் தக்காளி இதை ஒரு பாத்திரத்தில் நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேங்க. பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ண அந்த வெண்டைக்காய், வெந்த வெண்டைக்காய், வெங்காயம் தக்காளி இது கூட பருப்பு தண்ணி, வேக வச்ச பருப்பு தண்ணியை இதோட சேர்த்துக்கணுங்க. நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருப்போம். அதில் இருக்க தண்ணியை இதில் சேர்த்துக்கணும். பருப்பு போடக்கூடாது. இது நல்லா கொதி வரணுங்க. இப்போ மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் நான் போடுறேங்க. மொத்த பொடி போடுறேன் நான். நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தனியா பொடி ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இது கொதிக்க விடணுங்க. சாம்பார் நல்லா கொதிக்க தாங்க அந்த பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போகிறதுக்காக தான் அதிகமாக நம்ம கொதிக்க விடுறோம்.
கொதிச்ச சாம்பாரோட கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா கொதி வந்த பிறகு தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம் இதுதாங்க. இதை மிக்சியில் அரைச்சி அதையுமே இதோட சாம்பாரோட சேர்த்துக்கணும். இந்த தேங்காய் சேர்த்தாதான் இது டேஸ்ட்டே வேறு மாதிரி சூப்பராக இருக்குங்க. அதனால் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் அது மேலே போட்டு சாம்பாரோட ஃபைனல் ஸ்டேஜில் கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிடணுங்க. தாளித்ததை சாம்பாரில் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. உறவுகளே, உங்களுக்கான சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் நான் ரெடி பண்ணியாச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.